باسمك اللهم ندعو في غدو ورواه لك منا كل ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير உலகத்தில் மறைந்து விடாதீர்கள், மறுமை வாழ்க்கை இழந்து விடாதீர்கள், அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவனை மறந்து விடாதீர்கள் என்று ஒரு சிறு கதையோட பயானம் தொடங்கினார். பாலஸ்தீனத்துல ஒரு தாயும் ஒரு மகன் வாங்கி வராங்க, எல்லாரும் மாதிரி அவங்களும் பொண்ணு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் அந்த நாளைக்கு தாய் கண்ணு முன்னாடி அவன் மயம் ஓட்டப்படும். என்ன இல்லை அவன் என்ன இல்லை அந்த அம்மாக்கு அந்த மாதிரி எப்படி இருக்கும். அந்த நேரத்தை அந்த அம்மா கணவர் மையம் மகிழ்ச்சி தாக்கல, அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம். ஆனா அந்த மகிழ்ச்சியிலையும் அவனால இந்த கேள்வி கேட்காம இருக்க முடியல. கேட்கிறாங்க, மகனே நீ மவுத்தா போகும்போது உனக்கு வலிச்சுச்சா அப்படின்னு கேட்கும் போது அந்த மையம் சொன்னா, இல்லம்மா நான் மவுத்தா போகும்போது யாரையும் கிண்ண மாதிரி இருந்துச்சு. மேலும் அவன் சொன்னான், என்னை சுற்றி பிரகாசமான ஒளி, நான் என் வாழ்க்கையில அதை பார்த்ததுங்க, அங்க நான் அமைதியா ஆட்சியை மாஷா அல்லா. இதே மாதிரி நிறைய பாடல்கள் நிறைய அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஆனா இந்த உலகத்தில் என்ன நடக்குது? இந்த உலகத்தில் என்ன நடக்குது? பாலஸ்தீன் அந்த கொடூரத்தை நம்ம என்ன செஞ்சோம்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்ன செஞ்சுச்சு? பார்க்கிறது தெரியல. எல்லா ஒரே சந்தேகம் செஞ்சுறாங்க. எப்படி சொல்ல போச்சு? நம்ம துஆ செஞ்சுட்டு இருக்கோம். துஆ செய்யறோம்னு எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு துஆ செய்யறோம்னா பள்ளிவாசல் காலியாச்சுங்களா? இல்ல இன்னைக்கு துஆ செய்யறோம்னா ஹராம் ஈஷா பண்றாங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன கஷ்டப்பட்டுக்கிறா? காசு, பணம், சொத்து, செல்வம், குடும்பம் எல்லாம். ஆனா பாரஸ் ஒண்ணுமே இல்லை. உணர்ந்து மௌத்தா போய்கிட்டாங்க. ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் தேவைன்னா, ஆனா நீங்க அல்லாஹ் மதிக்க மாட்டீங்க, அல்லாஹ் கேர் பண்ண மாட்டீங்க. அப்ப எதுக்கு நீங்க முஸ்லிம் உங்களுக்கு என்ன பயன்? அவங்க கஷ்டப்படுறது யாருக்காண்டி? நம்ம பார்க்கறதுக்காண்டி. ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நீங்க என்னமோ பண்ண போற அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நீ என்னிடம் நடந்ததா நான் உன்னிடம் ஓடி வரேன், எல்லாருக்கும் தெரியுங்க. அப்புறம் எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பார்த்துட்டீங்களா? இல்ல பாலஸ்தீன் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படாம பார்த்துட்டீங்களா? அப்புறம் எப்படி உங்களால் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? எனக்கு இப்ப புரியுது ஏன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைஃப்ல. சரி, உங்களோட ஹீரோக்கள் யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காலித் பின் வலீத், உமர் பின் கத்தாப், அலி பின் அபி தாலிப் அவர்கள் இந்த துனியாவை ஹீரோக்கள். ஆனா நான் இந்த உலகத்துல ஹீரோக்களை சொல்றேன். இப்போ உங்களை ஹீரோக்களை சொல்றேன், கேட்டுக்கோங்க. எப்ப உங்க குழந்தைகளுக்கு நீங்க ஹீரோக்களை பற்றி சொல்லி கொடுக்குறீங்களோ அப்ப உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க முத்தா, பாசியா, பிரேம் அவர்களை பற்றி சொல்லுங்க. அவர்கள் யாரும் தெரியுமா? எப்படி தெரியும்? அவர்களா பாலஸ்தீனுடைய வீரர்கள், உதவியாளர்கள். அவங்க எப்படி ஒவ்வொரு மரத்தை பார்த்தாங்க, அவங்க எப்படி ஒவ்வொரு நாளும் கடத்தினாங்கன்னு சொல்லுங்க. இந்த உலகம் எப்ப ரைட் சரியான சமுதாயத்தை பத்தி பேசுதோ அப்ப உங்க குழந்தைங்க சொல்லுங்க. எப்படி அந்த அப்பாவி மக்கள் மௌத்தா போகும்போது நீங்க எல்லாரும் எப்படி கண்ணை முடிக்கிறீங்க. இந்த உலகம் எப்ப பெண் சுகாதாரத்தை பற்றி பேசுதோ அப்ப உங்க குழந்தைங்க சொல்லுங்க. பட்டியலால் கர்ப்ப பெண்கள் மௌத்தா போகும்போது குழந்தை பெற்றவங்க ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது மயக்கம் இல்லாம குழந்தை பெற்ற சிங்க பெண்ணை பற்றி சொல்லுங்க. தன்னுடைய மயா ஜனாசாவை தூக்கி சென்ற சிங்க பெண்ணை பற்றி சொல்லுங்க. தன் குழந்தை மௌத்தா போனது, வாழ்க்கை துணை மௌத்தா போனது, கதகளை பற்றி சொல்லுங்க. உங்க குழந்தைகிட்ட இந்த உலகம் என்ன பெரிய உலகத்தை பற்றி பேசுதோ அப்ப உங்க குழந்தைகிட்ட சொல்லுங்க. அவங்க அடுத்த ஹாஸ்பிட்டல், நர்ஸ்கள், நோயாளிகள், ஆம்புலன்ஸ் அதை பற்றி சொல்லுங்க. இந்த உலகத்தை எஜுகேஷன், கல்வி பற்றி பேசுதோ அப்ப உங்க குழந்தைகிட்ட சொல்லுங்க. அவங்க அழித்த ஸ்கூல், அவங்க அழித்த குழந்தைகள், அவங்க அழித்த எழுத்தாளர்கள் அவர்களை பற்றி சொல்லுங்க. எனக்கு கம்பேர் பண்ணலாமான்னா தெரியல, ஆனாலும் நான் சொல்றேன். ஏன் சின்ன குழந்தை அந்த சின்ன குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? ஏன் அந்த சின்ன
ஒரு சின்ன பிள்ளை கத்துச்சு, எங்க அம்மா மகுத்தா போயிட்டாங்க, எனக்கு தெரியும், எங்க அம்மா முடியும் எனக்கு தெரியும், எங்க அம்மா மகுத்தா போயிட்டாங்க. அந்த சின்ன பிள்ளை கத்துச்சு, சின்ன பையன் கத்துறான், எங்க அம்மா எனக்கு வேணும், எங்க அம்மா மகுத்தா போயிட்டாங்க, எங்க அம்மா எழுப்பிட்டு காது வளரலையா? முகம்மது 2 கோடி முகம்மது இன்னாலும் 2 கோடி முகம்மது ஒன்றாக இருந்து செயல்பட்டிருந்தால் நம்மளுக்கு தொற்றுக்க முடியுமா? அசைச்சிருக்க முடியுமா? இன்னைக்கு பாலஸ்தீன், ஆப்கானிஸ்தான், இந்தியா, சிரியாவை கஷ்டப்படுறதுதான் யாருக்காக? ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எல்லாரும். இன்னாலும் எல்லாரும் ஒன்னா இருந்தா யாரும் தொற்றுப்பாங்களா? நம்மள எல்லாரும் தொற்றுப்பாங்களா? எனக்கு தெரியும். நான் இப்ப சொல்றேன், பாலஸ்தீன் மக்களே, பாலஸ்தீன் உள்ள காசா மக்களே, நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. ஒன்னாகி நாங்க இந்த உலகத்துடைய தலைவர்கள் மாதிரிங்க. நாங்க உங்களை மறக்கல, நாங்க உங்களை ஞாபகம் வச்சிருக்கோம், நாங்க உங்களுக்கான தொழுகாம இல்ல, உங்களுக்கான துவா செஞ்சுட்டு இருக்கோம். வல்லாஹி நீங்க எங்களுக்கு சொர்க்கத்திலே காத்து உணர வச்சுங்க. வல்லாஹி நீங்க எங்க இதயத்தை உள்ளாக்கிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நீங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியுது கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு? நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. கற்பனை செய்து பாருங்க, நீங்க கற்பனை செய்து பாருங்க. எல்லாரும் மனுஷ மேலாளத்தில் இருக்கீங்க, உங்களை பார்த்து உங்க அம்மாவை மத்தா உங்க குடும்பம் எல்லாரும் பயந்து சொல்லுவாங்க. அந்த நிலையில அம்மா பாலஸ்தீன் மக்கள் இருக்கிறோம். அந்த பாலஸ்தீன் மக்கள் உங்களுக்கு கேட்குது, நல்லா கேட்டுக்கோங்க, கேட்டுக்கோங்க, கற்பனை செய்து பாருங்க. அந்த பாலஸ்தீன் மக்கள் கேட்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு மௌத்தா போகும்போது, வண்டியோட மௌத்தா போகும்போது உங்களால எப்படி சாப்பிட முடிச்சு, எப்படி தூங்க முடிச்சு, எப்படி சந்தோஷமா இருந்தீங்க? நான் முஹம்மதுடைய உம்மத்துங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? கேட்குங்க, உங்களால எப்படி அமைதியா இருக்க முடியுது? ஏன் முஸ்லிம்கள் இன்னைக்கு அமைதியா இருக்காங்க? முஹம்மதுடைய உம்மத் துரோகம் செஞ்சிருச்சு. நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க பாலஸ்தீன் இஸ்ரேலால் கொல்லப்படுவதை வெட்கம் இல்லாமல் பார்த்தீர்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் இந்த நாளை கொண்டு வருவான். அல்லாஹ் கண்டிப்பா இந்த நாளை கொண்டு வருவான். தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தால் கொல்லப்படும் வரை நான் காத்து கொண்டிருக்கின்றேன். யா ரப், யா ரஹ்மான், யா ரஹீம், யா மலிக், யார் யாரெல்லாம் பாலஸ்தீனுக்காக குரல் கொடுத்தார்களோ அவர்களை நீங்கள் செய்வாராக. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒன்று செய்ய மாட்டீர்கள். நன்றி கேட்ட மனிதர்களா, அல்லாஹ் உங்களுக்கு கல்வியானத்தையும் பார்க்கும் திறனையும் கேட்கும் திறனையும் அதிகப்படுத்தட்டும். குரலை உயர்த்தும் திறனையும் தைரியம் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்தட்டும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.